வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்பொழுது நாம் நவம்பர் மாத பலன்களை பார்க்க போகின்றோம். வழக்கம்போல் நீங்கள் ராசிக்கும் பார்க்க வேண்டும், உங்கள் சொந்த லக்னத்திற்கும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால்தான் நாங்கள் சொல்லியிருக்கின்ற பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒத்து வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விருச்சிக ராசிக்கு நவம்பர் மாத பலன்களை பார்ப்போம். கடந்த ஒரு வருடங்களாக உங்களுடைய ராசியிலே இருந்த குரு பகவான் 2 தன்னுடைய சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார். அவரின் மூலமாகவும் மற்ற கிரகங்களின் மூலம் சஞ்சாரத்தின் மூலமாகவும் இந்த நவம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை ராசியில் ஆரம்பித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறார் என்பதை இப்போது பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11 இருக்கின்றார். 11ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12க்கு வருகின்றார். 12க்கு வந்தாலும் 12ஆம் வீட்டதிபதி உங்களுடைய ராசியிலும் உங்களுடைய ராசிநாதன் 12லும் வருகின்றார்கள். ஆக பரிவர்த்தனை ஆகின்றார்கள். பரிவர்த்தனை ஆகின்ற கிரகங்கள் அவர் வீட்டில் இருப்பதற்கு சமம். ஆக ராசிநாதன் 10ஆம் தேதிக்கு பிறகும் உங்கள் ராசியிலே இருக்கும்படிக்கு தான் அதனுடைய அர்த்தமாகிறது. அதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். அதாவது உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், செயல்பாடு, இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் சகல விதமான மதிப்பும் மரியாதையும் இருக்கும். உங்கள் செயல்பாட்டில் நேர்த்தி இருக்கும். அதனால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கும். சகல விதமான சம்பத்துகளும் உங்களை தேடி வரும் என்பதுதான் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக தெளிவாக தெரிகின்றது. இருந்தாலும் ஒரு சில வீண் விரயங்களும் ஒரு சில செலவுகளும் வரும் என்பது உண்மை. அதற்கு காரணம், அவர் 12லே சஞ்சரிக்கின்ற காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் நீச்சம் பெற்றிருப்பதினால் ஒரு சில சங்கடங்களையும் தருவார். அது உங்களுடைய மனச்சோர்வையும் அல்லது உடல் சோர்வையும் ஏற்படுத்தும். தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதும் 1ஆம் வீட்டின் மூலமாக மிக தெளிவாக கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 குடையவர் குரு பகவான் ஆகின்றார். இவ்வளவு நாள் அவர் உங்கள் ராசியிலே இருந்தார். இப்போது தன்னுடைய சொந்த வீட்டிலே அவர் ஆட்சி பெற்றிருப்பதினால் 2ஆம் வீட்டின் மூலமாக சகலவிதமான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், தனப்பிராப்தி, தன வருமானம், நண்பர்களுடைய சேர்க்கை, அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள், உங்கள் சிந்தனையாலும் செயலாலும் மிக பெரிய சாதனை நீங்கள் படைப்பீர்கள் என்பது தெளிவு. உடன் ராகும் கேதும் சனி சம்பந்தம் இருந்தாலும் ஒரு சில போட்டிகளும் போராமைகளும் இடர்பாடுகளும் இருக்குமே தவிர இனி உங்களுடைய தன வருமானத்தையும் உங்களுடைய மகிழ்ச்சியும் உங்களுடைய லட்சியத்தையும் இனி யாரும் தடை செய்ய முடியாது. மிக பெரிய வெற்றியை நீங்கள் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் கட்டாயம் அடைவீர்கள் என்பதே உண்மை. விரைவிலே உங்களுக்கு 7 சனி விலகப் போகின்றது. ஆனால் அதற்குண்டான வெளிச்சமும் தன்னம்பிக்கையும் இப்போதே இந்த நவம்பர் மாதத்திலிருந்தே உங்கள் மனதில் தெளிவாக தெரியும் என்பதே உண்மை. ஆக 2ஆம் வீட்டினுடைய பலனாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். தன வருமானம் மிக பெரிய அளவில் வரும். கடன்கள் இருந்தாலும் கடன் அடைபடுவதற்கு வழிபிறக்கும். நண்பர்கள் மூலமாக பரிபூர்ணமான ஆதரவும் அரசாங்கத்தின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விதமான நல்ல பலன்களும் உங்களை தேடி வரும் என்பது தெளிவு. ஆனால் போட்டியும் போராமைகளும் மறைமுகமான எதிர்ப்புகளும் இருக்கும். நீங்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை என்பதே கிரகங்களுக்கு தெரிவிக்கின்ற உண்மையாகும். அந்த போட்டிக்கும் போராமைக்கும் காரணம் குறிப்பாக ராகு தான் அதற்கு முக்கியமான காரணம். யாருக்கும் கூடுமான அளவுக்கு நீங்கள் வாக்கை கொடுக்க தேவையில்லை. கொடுத்தாலும் காப்பாற்றுகின்ற சக்தி இப்பொழுது உங்களுக்கு வந்துவிட்டது. இருந்தாலும் தேவையில்லை என்பதே கிரகங்களுடைய எச்சரிக்கையாகும். விருச்சிக ராசிக்கு 3க்கு உண்டான பலன்களை பார்ப்போம். 3க்கு உண்டானவர் சனி பகவான் ஆகின்றார். அவர் ராசியிலே சஞ்சரித்து இருக்கின்றார். உடன் குரு பகவான் சம்பந்தப்படுவதனால் 3ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். விரைவிலே 3க்கு சனி பகவான் வர இருப்பதினால் 7 சனி பரிபூர்ணமாக விடப்போகிறது என்பது முன்பே சொன்னேன். அதற்கு இப்போதே உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்குண்டான தைரியமும் தன்னம்பிக்கையும் வெளிச்சமும் இருக்கும். கடந்த காலத்தில் உங்களை விட்டு விலகியவர்களெல்லாம் இப்பொழுது உங்களை தேடி வருவார்கள். அது இளைய சகோதரர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், மற்றும் யாராக இருந்தாலும் அவருடைய கவனம் இப்போது உங்கள் பக்கம் திரும்பும். நீங்களும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று தெரிந்தவர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மற்றபடி நீங்கள் எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களும் துணிச்சலோடு நீங்கள் நடைபோடுவீர்கள். அதன் மூலமாக மிக பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே 3ஆம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 4 குடைவர் சனி பகவானே ஆகின்றார். அவர் 2லே இருந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் வீட்டை பார்க்கின்றார். உடன் ராகு கேது சம்பந்தம் இருந்தாலும் உடன் குரு பகவான் இருப்பதினால் 4ஆம் வீட்டை பார்க்கும்போது மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதினால் 4ஆம் வீட்டின் மூலமாக இனி உங்களுக்கு சாதகமான நல்ல பலன்களே கிடைக்கும். குறிப்பாக சுப வீரியங்களாகும். அது வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், இன்ப சுற்றுலா என்ற ரீதியிலே இருக்கும். பலர் இனி சொந்த வீடு இல்லாதவர்கள் சொந்த வீட்டிற்கு குடிபோவார்கள். ஏற்கனவே வீடு இருப்பவர்கள் இருக்கின்ற வீடை விட அற்புதமான அழகான வீட்டுக்கு குடிபோவார்கள். பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவார்கள். படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பான நல்ல பலன்களை அடைவார்கள். உங்களுக்கும் சரி உங்கள் தாய்மார்களுக்கும் சரி உடல்நிலையும் மனநிலையும் இனி சீராக இருக்கும். 4ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா அமையலாம். கணவன் மனைவிகள் சுப விரயங்களாகலாம். ஆக ஒட்டுமொத்தமாக 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் தான் இருக்குமே தவிர வீண் வீரிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு. விரைவாக 7 சனி நடக்கப் போவதனால் அவர் 4ஆம் வீட்டிற்கு விரயத்திலே வருவதனால் நடக்கக்கூடிய செலவுகள் அத்தனையுமே சுப விரயங்களாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகிறது.
உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான் ஆகின்றார். கடந்த காலங்களிலே ராசியிலே இருந்த அவர் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்தார். இப்போது அவர் 2லே ஆட்சி பெற்றிருக்கின்றார். 5ஆம் வீட்டிற்கு அவர் 10லே இருப்பதினால் 5ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய தனப்பிராப்தி எதிர்பார்க்கலாம். 5ஆம் வீட்டுக்கு 2ல் ஆட்சி பெற்று இருந்தாலும் 5ஆம் வீட்டுக்கு அவர் 10 குடையவராகி 10ல் ஆட்சி பெற்றிருப்பதினால் குறிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவரவர் தகுதி கேட்டார் போல் மிக பிரமாதமான வேலை கிடைக்கும். தொழிலதிபர்களாக இருந்தால் மிக பெரிய அளவில் அவருடைய தனப்பிராப்தி அமையும். உங்களுக்கும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி சுபவீரியங்கள் காத்திருக்கிறது. அதற்கு காரணம் அந்த குரு பகவான் சனி பகவானுடன் சேர்க்கையில் இருக்கின்றார். அவர் 5ஆம் வீட்டிற்கு விரையாதிபதி லாபாதிபதி என்ற காரணத்தினால் கட்டாயம் விரைய செலவு உண்டு. அது படிக்கின்ற விஷயமாக இருக்கலாம், அல்லது திருமணம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம், அல்லது வீடு வண்டி வாசல் வாகனம் மற்றும் சுபவீரியங்களாக இருக்கலாம் என்பது தெளிவு. அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கு ஏற்றார் போல் அவரவர் தகுதிக்கு ஏற்றார் போல் 5ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவீரியங்கள் காத்திருக்கிறது என்பது உண்மை. அதே போல் 5ஆம் வீட்டதிபதி ஆட்சி பெற்றிருப்பதினால் உங்களுடைய மனசில் உள்ள எண்ணங்கள், திட்டங்கள், ஆசைகள், கனவுகள் அத்தனையும் இனி பூர்த்தியாகும். இருந்தாலும் போட்டியும் போராமையும் உங்களை உடன் திருத்தும். அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அது ராகுகேது சம்பந்தம் தான் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் உங்களுடைய ராசிநாதனே ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 11லே இருந்து 6ஆம் வீட்டை பார்க்கின்றார். பிறகு அவர் 12லே வந்தும் பார்க்கின்றார். தான் வீட்டை தானே பார்ப்பதினாலும் அவர் ராசிநாதன் என்பதினால் போட்டி போராமைகளோ வம்பு வழக்குகளோ வீண் வெறிய செலவுகளோ வட்டி கடனாக இருந்தால் அதை நீங்கள் சர்வ சாதாரணமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இனி உருவாகும் என்பது தெளிவு. அதற்கு முக்கியமான காரணம் குரு பகவான் 2லே இருந்தாலும் அவர் 6ஆம் வீட்டை பார்ப்பதனால் அதற்குண்டான தனப்பிராப்தியும் உங்களுக்கு கொடுப்பார். அதனால் 6ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான கெடுதலும் வராது என்பது மிக தெளிவாக தெரிகிறது. விருச்சிகத்துக்கு 7க்குண்டானவர் ரிஷபம். அதனுடைய அதிபதி சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் உங்களுடைய ராசியிலே இருந்து அவர் நேரடியாக 7ஆம் வீட்டை பார்ப்பதினால் 7ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் காத்திருக்கிறது. குறிப்பாக திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் இனி நீங்கள் சிறிய முயற்சி செய்தாலே வரக்கூடிய மாதங்களில் மிக பெரிய அளவில் வெற்றியடைந்து அவரவர் தகுதிக்கேற்றார் போல் திருமணம் மிக மிக அற்புதமாக நடக்கும் என்பது தெளிவு. கணவன் மனைக்குள் ஒற்றுமை மேலோங்கும். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இனி இருக்காது. கடந்த காலத்தில் ஏன் பிரச்சனை என்றால் 7ஆம் வீட்டிற்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தது. அவர் விரைவிலே விலகப் போகின்றார். 2லே குரு பகவானும் இருக்கின்றார். ஒரு சிலர் பிரிந்த தம்பதிகளும் பிரிந்த நண்பர்களும் இனி ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அமையும். ஒரு சில கணவன் மனைக்குள் புதிய வியாபாரங்கள் தொடங்கலாம். நண்பர்கள் மூலமாக வியாபாரங்கள் தொடங்கலாம். நண்பர்களுடைய மூலமாக முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு இன்ப சுற்றுலா கிடைக்கும். 7ஆம் வீட்டின் மூலமாக அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது வெளிநாடு வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய தகவல்களும் இனி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது 7ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு மிக தெளிவாக தெரிகின்ற விஷயமாகும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதி புதனாகின்றார். அவர் 11ஆம் வீட்டு அதிபதியுடன் 11 உங்களுடைய ராசிநாதனம் பரிவர்த்தனையாகி இருப்பதினால் அவர் 8க்கு அதிபதியாக இருந்தாலும் 11லே இருப்பதுதான் கணக்கு ஆரம்பத்திலே. அது மட்டுமில்லாமல் 8ஆம் வீட்டை குரு பகவானும் பார்க்கின்றார். 2 கூடியவர் 2ல் ஆட்சி பெற்று 8ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 8ஆம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய உங்களுக்கு கெடுபலங்கள், போட்டியோ போராமையோ, உங்களுடைய பெயருக்கு அவமானமோ, மற்ற விதமான உங்களை விமர்சனம் செய்வதோ எந்த விதமான கேடு கெடுதியும் வராது. அதற்கு பதிலாக 2ஆம் வீட்டு அதிபதி 2ல் ஆட்சி பெற்று 8ஐ பார்ப்பதினால் எதிர்பாராத தனப்பிராப்தியோ அதிர்ஷ்டமோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய யோகமோ ஒன்னால் வரலாமே தவிர 8ஆல் கெடுதல் வராது என்பது மிக தெளிவாக தெரிகின்றது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் சந்திர பகவான். அவர் ஆரம்பத்திலே 2லே இருக்கின்றார். அவர் 4 கிரகம். 9ஆம் வீட்டுக்கு தர்ம கர்மாதிகளான செவ்வாயும் குருவும் சம்பந்தப்படுவதனால் 9ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் வரும். குறிப்பாக குலதெய்வத்தினுடைய மகானுடைய ஆசீர்வாதம், நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய தனப்பிராப்தியும் பேர் புகழும் வரும். தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக பெரிய தனப்பிராப்தியோ அல்லது பூர்வீக சொத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய பணங்களோ அல்லது மகானுடைய ஆசீர்வாதமோ புனித யாத்திரை போன்ற நல்ல பலன்களே உங்களுக்கு கிடைக்கும் என்பது 9ஆம் வீட்டின் மூலமாக மிக தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சூரிய பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே 12லே நீசமடைகின்றார். 10 கூடியவர் 12லே நீசமடைவதனால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் அலைச்சல் இருக்கும், திருச்சல் இருக்கும், வேலைகள் சரியாக முடியாது. பணியில் செய்பவர்களுக்கு கூடுதலான பணிச்சுமை இருக்கும். தொழிலதிபர்களுக்கும் தனது வியாபாரம் முழு அளவில் வெற்றி அடையாமல் ஒரு சில சங்கடங்களெல்லாம் இருக்கலாம். அது குறிப்பாக வெளியூர்களில் இருந்து வெளிநாட்டில் இருந்து தொழில் பண்ணுவவர்களுக்கு அப்படியே ஒரு முடக்கம் இருக்கலாம். 5ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்தை வாங்குவதாலும் அந்த குரு பகவான் 2லே இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பதினால் ஒரு வாரத்திற்கு பிறகு நவம்பர் மாதத்திலே 7ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை முற்றிலுமாக சீராகும். அவர் 12லே இருந்தாலும் எல்லா விதமான தனப்பிராப்தியும் கொடுப்பார். தொழில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பார். பணிபுரிவர்களுக்கு எல்லா விதமான சங்கடங்களையும் அவர்
இருக்கின்ற இடம் இல்லாமல் போக்கி விடுவார். 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12லே நீசம் தெளிந்து உங்களுடைய ராசியிலே வருவதனால் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான சாதனை புரியலாம். ஒரு சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேலை மாற்றமும் பதவி உயர்வும் வரும் என்பது 10ஆம் வீட்டின் மூலமாக தெரிகின்றது. ஆக மாத ஆரம்பத்தில் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தாலும் மாத பிற்பகுதியில் அவர் நல்ல பலன்களை கொடுப்பார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. உங்களுடைய ராசிக்கு 11 கூடியவர் புதன் பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே ராசிக்குடையவர் 11லேயுமே இருக்கின்றார். 1ம் 11ம் பரிவர்த்தனை ஆவதினால் 11ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது மிக தெளிவு. மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய திட்டங்களும் கனவுகளும் நிறைவேறும். பிள்ளைகள் மூலமாகவும் கணவன் மனைவி மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் யோகம் வரும். ஒரு சிலருக்கு பொன்பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். ஆனாலும் 7ஆம் தேதிக்கு பிறகு புதன் 12ல் வருவதனால் ஒரு சில வீண் விரைய செலவுகளும் மூத்த சகோதரர் மூலமாக வீண் விரைய செலவுகளும் ஒரு சில தங்குகளும் தடைகளும் போட்டிகளும் போராமைகளும் வரும். ஆனால் பிறகு 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 12லே சேருவதனால் திரும்ப அந்த பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்பது தெளிவு. ஆக மொத்தத்தில் 11ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில சங்கடங்கள் வந்தாலும் லாபத்திற்கும் வெற்றிக்கும் குறைவு இருக்காது என்பதே 11ஆம் வீட்டின் பலன் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 12 கூடையவர் சுக்கிர பகவான் ஆகின்றார். அவர் ஆரம்பத்திலே ராசியிலே இருக்கின்றார். 10ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் 12க்கு வந்து விடுகின்றார். ஆக 1ம் 2ம் பரிவர்த்தனை ஆகிறது. 1 கூடையவர் 1லேயும் செவ்வாய் ராசியிலும் சுக்கிரன் 12லும் இருப்பதாக கணக்கு. பிறகு அவர் 12ஆம் வீட்டு அதிபதி 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் 2க்கு சென்று விடுவார். ஆக 12ஆம் வீட்டு அதிபதியினுடைய சஞ்சாரம் மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதினால் 12ன் மூலமாக ஏற்படக்கூடிய செலவுகள் அத்தனையும் சுபவீரியங்களாக இருக்கும். குறிப்பாக கணவன் மனைக்குள் இருக்கும். வீண் விரைய செலவுகளாக இருக்காது. உங்கள் தொழிலுக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் வீட்டு உபயோகப் பொருளுக்காகவும் இன்ப சுற்றுலாவோ அல்லது ஆன்மீக சுற்றுலாவுக்காக அமையுமே தவிர வீண் விரைய செலவுகளாக இருக்காது என்பது மிக தெளிவாக 12ஆம் வீட்டு பலனும் நமக்கு தெளிவாக தெரிவிக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக குரு பயிற்சியினுடைய சாதகத்தினாலும் விரைவிலே சனி பயிற்சி உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 7 சனியை விடப்போகிறது என்பதால் விருச்சிகத்துக்கு நவம்பர் மாத பலன் மிகப்பெரிய தனப்பிராப்தி உள்ள மாதமாகும். பெரிய வெற்றியை நோக்கி உங்கள் பயணம் அமையும் என்பது கிரகங்கள் காட்டுகின்ற உண்மையாகும். விருச்சிக ராசிக்கு முருகர் வழிபாடு மிக மகத்தான நல்ல பலன்களை தரும். காலையோ அல்லது மாலையோ கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும் அற்புதமான பலன்களை தரும். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியோ அல்லது நவபிருந்தாவனமோ சென்று வருவது மகத்தான வெற்றியை தரும். குரு பயிற்சியினுடைய பலன்களை ஏற்கனவே விட்டுள்ளோம். மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் பேசியுள்ளோம். பார்க்காத நண்பர்கள் அதை பார்த்துவிடவும். சனி பயிற்சி பலன்களை நவம்பர் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விடவுள்ளோம். அதற்கு முன்னால் சனி பகவானுடைய சிறப்புகளையும் பெருமைகளும் பேசியுள்ளோம். அந்த வீடியோவை பார்த்தால்தான் சனி பயிற்சி பலன்களை உங்களுக்கு விரிவாகவும் தெளிவாகவும் புரியும் என்பதால் சனி பகவானுடைய சிறப்புகள் விட்டுள்ள வீடியோவை நீங்கள் அனைவரும் சனி பயிற்சிக்கு முன்னால் கட்டாயம் பார்த்து விடவும். நன்றி, வணக்கம்.